எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூலில் 4வது பத்தில் 8வது பாட்டு 3377 பிரபந்த பாட்டு நம்பர். பிரபந்த வரிசையில் 3377வது பாட்டு. பானாசுரனை வதம் பண்ண பெருமையை சொல்கிறார் இந்த இடத்துல. கேட்டுங்க, பானாசுரனை எப்படி பெருமாள் வதம் பண்ணார்ன்றத எல்லாத்தையும் நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துல அவர் அந்த இடத்த விட்டே அசையில எவ்வளோ அவர் பாடினார் பாருங்க. இதெல்லாம் அவருக்கு எப்படி, இதெல்லாம் தெய்வ கடாட்சம் இல்லாத எப்படி முடியும்? இதெல்லாம் பார்த்துக்குவோம். நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிவானன் தின்தோல் கொண்டவன்றே. சொல்றாரு பாட்டை பார்த்தீங்கன்னா, நேர் சொரிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன். நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரி வாணன் தின்தோல் கொண்ட அன்றே. பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நேர் சரிந்தான்றதுக்கு எதிர்த்து நிற்க முடியாமன்னு அர்த்தம். நேர் சரிந்தான் மகாவிஷ்ணுவோட கோபத்தை எதிர்த்து நிற்க முடியலையா. கொடி கோழி கொண்டான், கொடியில கோழியை உள்ள முருகன். அந்த முருகனும் இந்த பானாசுரனுக்காக பெருமாள் இப்போ சண்டைக்கு போனப்ப, பானாசுரனை கொல்றதுக்கு போனப்ப, பெருமாள் போனப்ப பொறுக்கவே முடியலையாம். இவரோட கோபத்தை பார்த்து, அப்பா வேணாம்ப்பா, இந்த கோபத்துக்கு என்னால் முடியாது, நான் போய் எல்லாம் பானாசுரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வீணா பெருமாளை எடுத்துன்னு நான் சண்டை போடல மாட்டேன் அப்படின்ட்டு கொடி கோழி கொண்டான்னு போயிடுறாராம், முருகன் போயிடுறாராம். பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன், அதாவது 49 விதமான எரியும் சக்திகளை கொண்டவனாம் அக்னி பகவான். இந்த அக்னி பகவான் என்ன பண்ணுறான், ஐயோ மகாவிஷ்ணுவா, அவருக்கு எதிராக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன கூப்பிடாது அப்படின்னு பானன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறானாம். பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். முக்கண் மூர்த்தின்றது பரமசிவன். பின்னும் நேர் சரிந்தான், அதுக்கு மேலேயும் அந்த எதிர்த்து நிற்க முடியாமல் விலகினான்னு அர்த்தம். நேர் சரிந்தான்றது எதிர்த்து நிற்க முடியாமல் விலகினான். எதிர்த்து நிற்க முடியாமல் முருகன் போயிட்டாராம், எதிர்த்து நிற்க முடியாத அக்னி தேவரும் போயிட்டாராம். அடுத்தது எதிர்த்து நிற்க மாட்டேன்ட்டு முக்கண் மூர்த்தி கண்டி, முக்கண் மூர்த்தி நீ செஞ்சது நியாயம் இல்லை பானாசுரன்கிட்ட சொல்லிட்டு போகிறான். பானாசுரனுக்கு உன் நாட்டை நான் எப்பயும் காப்பாற்றுவேன்னு வரம் கொடுத்துருக்காரு பரமசிவன். இப்போ அவன் நாட்டை எதிர்த்து தானே கிருஷ்ணர் சண்டை போடுறாரு, அதனால கிருஷ்ணருக்கு எதிராக சண்டை போடணும். கிருஷ்ணருக்கு எதிராக சண்டை போடும்போது அப்போ சொல்கிறார் மகாவிஷ்ணு, பரமசிவன் சொல்கிறார் பானாசுரன்கிட்ட, மகாவிஷ்ணு எதிர்த்தெல்லாம் நான் சண்டை போட மாட்டேன், நீ என்ன இது பண்ணாத, நீ செய்யறது நியாயம் இல்லாத விஷயத்துக்கு நான் என்ன கூப்பிடாத, எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாராம். நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரி வாணன் தின்தோல் கொண்ட ஆரே. இந்த பாணனுடைய அந்த பாணனை அடித்து அவனோட தோலை உடச்சி அவனை நேருக்கு நேராக சண்டையில், நேர் சரி வாணன்னா தான் நேருக்கு நேராக சண்டையில் அவன் தோலை உடச்சி வந்துட்ட ஜெயிச்சவனு. அவனுடைய வீரம் திருமால், அப்படிப்பட்ட திருமாலுடைய வீரம் அன்றைக்கே தெரிஞ்சுது அப்படின்னா. திருமாலுக்கு கோபம் வந்துட்டான். பானாசுரனுங்க சண்டை போடும்போது மகாவிஷ்ணுவுக்கு உக்கிரகமான கோபம் வந்துட்டான். அதான் சொல்றீங்க, நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான். நேர அவரை எதிர்த்து நிற்க முடியாத முருகன் பின்வாங்கிட்டு போயிட்டாரான். வேண்டாம், இந்த வம்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு எதிர்த்து நிற்க முடியாம அவர் விலைக்கு போயிட்டாராம், அந்த சண்டையை விட்டு விலைக்கு போயிட்டாராம் முருகன். இன்னும் நேர் சேர்ந்தான் நேர் சேர்ந்தான் எரியும் அனலோன். எரியும் அனலோன்னா நம்ம அக்னி பகவான். 49 விதமான எரியும் சக்தி உள்ளவராம் அக்னி பகவான். அத்தனை அனல் கையில் வச்சுருக்கானா, அத்தனை விதமான அனல். ஒவ்வொரு அனலுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் உண்டு. அந்தந்த நெருப்புக்கு அந்தந்த பேர். 49 விதமான அனல் இருக்கிற அந்த அக்னி பகவான் மகாவிஷ்ணு எதிர சண்டை போடணுன்னு அவரும் ஐயா இது வேண்டாம் நமக்கிட்ட அவரும் ஒரு மௌனமாக ஒதுங்கிறாராம். எரியும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். முக்கண் மூர்த்தின்றது ஈஸ்வரன் பரமசிவனை சொல்றார். பின்னும் நேர் சரிந்தான், அதுக்கப்புறமும்
மகாவிஷ்ணு பரமசிவனும் பானாசுரன் கூட இருக்கலையா. ஆனால் பரமசிவன் வந்து பானாசுரனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. நான் வந்து பானாசுரன் வந்து தவம் இருந்து அவர்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான். அந்த வரத்தில் உன்னோட நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா நான் உன் கூட நிற்பேன், நான் நின்று உன் நாட்டை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு வரம் கொடுத்துருப்பார். இப்போ மகாவிஷ்ணு எதிர்த்து சண்டை போடும்போது அவனை சப்போர்ட் பண்ணும்போது ஆயிடுறது இல்லையா பரமசிவன். அப்போ சொல்கிறார் அவர், நான் வாக்கு கொடுத்ததெல்லாம் வாஸ்தவம் தான், நீ உன் நாட்டுக்கு வந்து மக்களால் வரல, நீ பண்ண தொல்லையால், நீ பண்ண அந்த அந்த இளந்திரனை சொல்கிறார், பானாசுரனை சொல்கிறார், நீ பண்ண உன்னுடைய அசுர சேஷ்டியால் உன்னை கொள்றதுக்கு பகவானே வந்திருக்கார். பகவான்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்ல, எப்பயுமே எந்த கடவுள்கிட்ட இருந்து காப்பாற்றுறேன்னு சொல்ல, உன் நாட்டை காப்பாற்றுறேன், உன் பூமியில் இருக்கிறவர்கிட்ட தான் காப்பாற்றுறேன்னு. இது பகவானே உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கார். அதனால உன் பக்கம் நான் நிற்க மாட்டேன், நீ செய்யறது அநியாயத்து பக்கம் நான் இருக்க மாட்டேன்ட்டு முக்கன் மூர்த்தியும் பரமசிவனும் ஒதுங்கிடுறாராம். அப்பன் நேர் சரிவான், அப்பன் எங்களை காப்பாற்றுறதுக்காக, அப்பன்றது எங்களை காப்பவன், எங்களை காப்பவராகிய கிருஷ்ணன் நேர் சரிவானன். நேர் சரினா நேருக்கு நேர், நேர் சரி, நேருக்கு நேர் சரியா, நீ எனக்கு சரிக்கு சரி வரியா, சரிக்கு சரி வரியா அப்படின்ற மாதிரி சண்டைக்கெல்லாம் கொண்டு போய் சரிக்கு சரி வரியா, எனக்கு இவன் சரியாவானா, எனக்கு ஈடாவானான்றவன், எனக்கு இவன் சரி ஈடாவானான்னு சொல்கிறோம்ல, சரியான நேர் சரி சரின்னா நேருக்கு நேர், நேருக்கு நேராக வாணன் கூட சண்டை போட்டு தின்தோல் கொண்டவாறு அவனுடைய திரகாத்திரமான தோலை குறைச்சி, கொண்டன்னா அவனை கொன்ற, ஆறேன்னா அந்த அன்னைக்கே தெரிஞ்சுது கொன்ற அன்றேன்னா அவனை கொண்ட, அவனை அழித்து அவனை தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்ட அன்னைக்கே தெரிஞ்சுது மகாவிஷ்ணுவோட லீலைகள் எவ்வளோ பெருசுன்னு அப்படின்னு சொல்லாதீங்க. அதுதான் இந்த பாட்டோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, கோழியை கொடியில் வச்சிருக்க முருகனும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டு போயிடுறான் பானாசுரனுக்கு. நான் வந்து அது எனக்கு தேவையில்லாத விஷயம் எது, நான் வந்து இதில் மாட்டிக்க மாட்டேன்னு. எரியும் மணலும் அந்த அக்னி பகவானும் ஐயோ மகாவிஷ்ணு எடுத்து நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாராம். அதுக்கப்புறம் நேரம் இருக்க மாட்டேன், என்னாலே இருக்க முடியாமல் அவரும் போயிடுறாராம் அக்னி பகவானும். அதுக்கு அடுத்தது சிவனும் உனக்கு நான் வரமே கொடுத்துருந்தா கூட நீ வந்து பகவானை எதுக்குற, நான் இறைவனை எதுக்கும்போது உனக்கு காப்பாற்றுறேன்னு உனக்கு கொடுக்கல, வரம் கொடுத்தது உனக்கு வரம் கொடுத்தது சாதாரணமாக பூலோகத்திலேருந்து உன்னை காப்பாற்றுறேன்னு தான். இவர் வந்து தேவலோகத்துக்கு பெருமாள் நாராயணனே வந்து உன்னை உன் கூட சண்டை போடுறேன், அவர்கிட்ட உன்னால் காப்பாற்ற முடியாது, நான் உன்னை வர முடியாது, நான் உன் பக்கம் வரமாட்டேன், உன் பக்கம் நின்று சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாராம். அப்படியும் போடுறாரு, முதல்ல ரொம்ப நாள் போட்டு வந்து ஒரு நேரத்தில் தான் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஈஸ்வரன். அப்படிதான் பாரத கதையில் இருக்குது. ஈஸ்வரன் ஒரு நேரத்தில் இதுக்கு மேலே நீ செய்ய அநியாயம், இந்த அளவுக்கு நான் உனக்காக நின்று சண்டை போட்டதே பெருசு, இனிமேல் நான் வந்து சண்டையெல்லாம் போட மாட்டேன், எனக்கு தேவையில்லாத நான் வந்து எனக்கு ஈக்குவலானவர் தான் மகாவிஷ்ணு கூட நான் சண்டை போட்டு அவரோட இதெல்லாம் பண்ண மாட்டேன், இது வரைக்கும் நான் உனக்கு சண்டை போட்டதே பெருசு, நீ வந்து அப்போ அவன் கேட்குறான், நீங்கள் வந்து என் நாட்டை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, இப்பயும் உன் நாடு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் ஆபத்து, உனக்கு ஆபத்தும் உனக்கு மனுஷாலால் வரல, ஈஸ்வர் தேவர்களை நீ பழிச்சதுனால, மாணவர்கள் பழிச்சதுனால அந்த தேவர்களிருந்து வந்திருக்கு, கடவுள்கிட்ட இருந்து உனக்கு எதிர்ப்பு வந்திருக்கு, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கிருஷ்ணனே வந்து சண்டை போடுறார், கிருஷ்ணனே சண்டை போடுறதுனால நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரமசிவரும் போயிடுறாராம். அப்படிப்பட்ட அந்த பானாசுரன் கூட சண்டை போட்டு பானாசுரனுக்கு 1000 கைகளாம், 1000 கைகளை ஆள் எடுத்து வெட்டாராம் கிருஷ்ணன். பானாசுரன் 1000 கைகளில் சண்டை போடும்போது நேர் சரி வாணன் அவனுக்கு நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணி 1000 கைகளையும் வெட்டி அவன் தலையும் வெட்டி கொடி அவனுக்கு தின்தோல் கொண்ட அவன் அப்படியாப்பட்ட அந்த வாணன், அந்த திண்மையான தோளுடைய வலிமையான தோளுடைய அந்த வாணனை அடித்து அவனை கொண்டாடுறது, இந்த இடத்துல கொன்றான்னு அர்த்தம், அன்னைக்கு நீ சண்டை போட்டதே பெருமாள் மகாவிஷ்ணுவோட பலம் தெரிஞ்சுது அப்படிங்கிறதாக சொல்கிறார். நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.